சாச்சனா இதுக்கு போகணும்னு கியூரியஸா இருக்கு. இவ்வளவு ஜாம் எடுத்து போச்சு சாப்பிடுவேன். என்னது கேர்ள்ஸ் டீம் எல்லாரும் சேர்ந்தது சாச்சனாவா அழுக வச்சுட்டாங்களா? அதுவும் சேச்சி அன்சிதா ரொம்ப பேசிட்டாங்களா? அவ்வளவுதான் போச்சு. இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி பெண்கள் அணி அன்சிதாவை ரோஸ்ட் பண்ண போறாரு. அதான் நடக்க போகுது. ஏன்னா தான் மகளே இப்படி அழுக வச்சுட்டாங்கன்னா சும்மா விடுவாரா? ஆக்சுவலி என்ன நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் கிராசரி பர்ச்சேசிங் இருக்குல்ல, அதுக்கான டாஸ்க் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் நடந்திருக்கு. அதுலயும் பெண்கள் வந்து அதிகமாக தான் சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க எடுத்துருக்க பொருளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதனால வந்து பெண்கள் டீம்ல இருந்து 3 பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போனோம். அதுல ஒருத்தங்க கால்குலேஷன் போடுவாங்க, ஒன்னு 2 பேர் வந்து பொருள் எடுப்பாங்க. அப்படி 3 பேர் யார் யார் வந்து பெண்கள் டீம்ல இருந்து போனது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜாக்லின், சாச்சனா, அன்சிதா இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. பொருள் பார்த்தா எக்கச்சக்கமா அள்ளி குமிச்சிருக்காங்க போலுக்க. ஆண்கள் டீம்ல இருந்து வந்து விஷால், முத்துக்குமரன், தீபக் இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. ஆண்கள் வந்து கொஞ்சம் தான் பொருள் எடுத்துக்க மாதிரி தெரியுது. அதாவது பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பொருள் தரப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்துருக்கு, ஆனால் அந்த பொருளை வந்து நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்து பாதியிலே கட் பண்ணியிருக்காரு. அதில் எதுவும் ட்விஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் கிளாரிட்டியாக தெரியுது, இதனால பெண்கள் டீமுக்கு சாப்பாடில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்று பிக் பாஸ் பெண்கள் கணிக்கான பொருள் கொடுக்காம இருந்திருக்கணும், இல்லைனா கம்மி பண்ணி கொடுத்துருக்கணும். இதனால வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பொருளை வந்து இனிமேல் வந்து அளவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறா இந்த பிரெட் ஜாமான்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா தான் அதிகமாக யூஸ் பண்ணுறா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக அன்சிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரெட்டுக்கு நிறைய ஜாம் தடவி ஃபுல்லாக சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கிராசரி டாஸ்க்கு வந்து சாச்சனா போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பாங்க போலுக்க. அவங்க போய் பை மிஸ்டேக் ஏதோ பண்ணியிருக்காங்க போலுக்க. இந்த ஆர்வ கோளாரை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதையும் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து சாச்சனா பயங்கரமாக பிரஸ்ட் அவுட் ஆகி வெடிச்சு பயங்கரமாக ஏங்கி 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 கார்டன் ஏரியாவில் சென்ட்ரல் இருந்து அழுகுறாங்க. ஒரு பக்கம் கையை பிடிச்சி நல்லா தடவி கொடுத்து ஜெஃப்ரி ஆறுதல் பண்ணுறான். இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா வந்து இல்லடா அப்படின்ட்டு வந்து மாதிரி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் நடந்திருக்கு. எனக்கு நம்ம நடந்த நிகழ்வை பார்த்தோம்னா சாச்சனா என்னமோ ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? சாச்சனா உண்மையிலே ஆர்வ கோளாறா பண்ணுறாங்களா, இல்லை அவங்க கேமை கரெக்டாக தான் விளாட்றாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.